وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله رب العالمين. இந்த நல்ல வேளையில் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வற்றாத கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் குறிப்பாக அனைவருக்கும் எனக்கு இந்த நல்ல வேளையில் வழங்கக்கூடிய தலைப்பு கொள்கை உறுதி என்ற தலைப்பின் கீழ் பல கட்டங்களிலே நாம் எல்லாம் இந்த அறிவுரைகளை நாம் செவியேற்போம். செவியேற்றதற்கு பின்னாலும் மனித வாழ்க்கையில் பல தடமாறுதல்கள் பிறர்கள் இருக்கக்கூடிய சூழல்களில் தான் இது போன்ற தலைப்புகள் மேலும் நமக்கு வழங்கப்படுகிறது. இதை இங்கே பேசுவதன் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொன்ன அடிப்படையில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொன்ன தகவல், நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் ஒருவரை ஒருவர் நீங்கள் மிகைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது உபதேசம் என்பது நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அது மூமின்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொன்னாங்க. நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இடையில கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். அப்ப இன்றைய தினம் கொள்கை உறுதி என்ற இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான நோக்கம் இதுதான். கொள்கை என்றால் என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை உறுதி அப்படின்னு நம்ம சொல்றோம், எதுல நாம உறுதியா இருக்கணும், கொள்கைன்னா என்ன, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அதுல நாம உறுதியா இருக்க வேண்டுமா என்பதை பற்றி நாம் முடிவு செய்ய முடியும். அதற்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் ஏராளமான மனிதர்கள் உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துள்ளது, வாழ்ந்து வர்ணித்து விட்டது. நமக்கு முன்னால் எத்தனையோ அதிகாரப்பட்டவர்கள் வாழ்ந்தார்கள், வர்ணித்து விட்டார்கள். எத்தனையோ நல்ல பழக்கத்தை உடையவர்கள் வாழ்ந்தார்கள், வர்ணித்து விட்டார்கள். யாரும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது. இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை இந்த உலகத்தில் வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மனிதனுக்கு இப்போது வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய மரணம், அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை, இதை நாம் ஏற்படுத்தியதற்கான காரணம் எதுவென்றால் அஹ்ஸனு அமலா, நல்ல செயல் யார் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான், சோதிப்பதற்காகத்தான் இதை தந்ததாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அப்ப நம்முடைய நோக்கம் என்பது இதற்கு பின்னால் ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு தேவையான உலகத்தை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் சில கொள்கைகளை வரையறுத்திருக்கின்றது. அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருந்து கடைபிடித்து ஒழுகக்கூடிய காலம் எல்லாம் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும். அவ கொள்கை என்றால் என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபி. அல்லாஹ் இந்த இடத்திலே சூரா 4வது அத்தியாயம் 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், அவருடைய தூதரை நீங்கள் நம்புங்கள், இந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள், இந்த வேதம் திருமறை குர்ஆனை நீங்கள் நம்புங்கள். அது மட்டும் இல்லாமல் இறைவன் தூதர்களை கொண்டு இதற்கு முன்னால் சமூகங்களுக்கு அனுப்பிய வேதங்களை நம்புங்கள், இறுதி நாளில் நம்புங்கள். இதை மறுக்கக்கூடியவர் தூரமான வழியத்தில் இருக்கின்றார் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறார். அவன் கொள்கை என்பது நம்பிக்கை, ஈமான். இந்த ஈமானில் நாம் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் முதலில் நம்பிக்கை, அதற்கு பின்னால் செயல் வடிவம். ஒவ்வொரு
செயலையும் நாம் செய்வதற்கு முன்னால் ஆர்வமும் எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய நல்ல செயல்கள் செய்தாலும், நம்பிக்கை என்றால் இறைவன் விரும்பக்கூடிய நம்பிக்கை. 6 ஷரத்து நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ யௌமில் ஆகிரி கைரி கத்ரி மின ஷர்ரிஹி வலல்லாஹி தஆலா அப்படின்னு நாம சொல்றது தெரியுமா? ஈமானுடைய அடிப்படை இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்தில் இருந்து நல்லறங்கள் செய்தால்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஒரு உலகத்தில் எத்தனை நல்லறங்கள் செய்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் அவரிடத்திலே எந்த நல்லறமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லிட்டார். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். பல இடங்களிலே திருமறை குர்ஆனில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் முதலிலே நம்பிக்கையை தான் அல்லாஹ் சொல்வான். அப்ப இந்த நம்பிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகைகளிலே உலகத்திலே பல சங்கடங்களை நாம் சந்திப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லும்போது, குல்லு உம்மத்தின் யதுகுலுல் ஜன்னத் யதுகுலுல் ஜன்னத், அதாவது எல்லா உம்மத்தில் எல்லாருமே சொர்க்கத்திற்கு போவார்கள். இல்லாம அவா, யார் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்றால் என்னை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலை யா ரசூலுல்லாஹ் வமையப்பா, மறுத்தவர்கள் என்றால் யார்? மன் அதானி தஹல் ஜன்னா, அவர்கள் அதாவது மறுத்தவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் மன் அதானி தஹல் ஜன்னால், எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் செல்வார். வமன் அஸ்வானி ஃபகதபா, யார் என்னை மறுக்கிறார்களோ அவர் நரகம் செல்வார். அப்ப ஈமானுடைய அம்சத்துல தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூதருடைய விஷயத்தில் நபிகள் நாயகத்தை ஒருத்தர் மறுத்து விட்டாலே அவர் நரகத்திற்கு செல்வார். அப்ப நபிகள் நாயகத்தை நம்பக்கூடிய விஷயத்தில் எப்படி நம்புறது? நம்பிக்கைன்னா என்னது? நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்பிக்கை அப்படின்னா நான் இவரை நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது நம்பிக்கை ஆகிடுமா? நம்பிக்கை என்றால் மார்க்கத்தை நம்பியதற்கு பின்னால் செயல் வடிவம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சி, இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா. இந்த கலிமாவுக்கு பின்னால் தொழுகை, நோன்பு, ஸகாத், வசதி படைத்தவர்கள் ஹஜ், இந்த 5 அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பில்டிங் மாதிரி. அந்த பில்டிங் எப்படி சுவர்கள் தூண்கள் தேவைப்படுகின்றதோ அதே போன்று இஸ்லாம் என்ற இந்த அடிப்படைக்கு ஈமான் என்பது பேஸ்மெண்ட். அதை தாங்கி இருக்கக்கூடிய தூண் எதுவென்றால் இந்த அடிப்படைகள், கடமைகள். இந்த கடமையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை யார் தருவார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய காலமெல்லாம் நபிகள் நாயகத்துடைய போதனை அடிப்படையே வாழ வேண்டும். நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஒருவர் எப்படி வாழ வேண்டும்? தூக்கத்தில் இருந்து எழுந்ததில் இருந்து இரவில் படுக்கைக்கு செல்வது வரை நாம் உயிரோடு வாழக்கூடிய காலம் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய போதனை அடிப்படையிலே நாம் வாழும் போதுதான் இறைவனிடத்திலே அது நன்மை பெறும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வது. அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இந்த அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை இருக்கு இல்லையா? இந்த போதனையை ஒருத்தர் மறுத்துட்டார், சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை மறுக்கின்றார். நபிகள் நாயகத்துடைய போதனையிலே சில விஷயம் எனக்கு ஓப்பா இருக்கும், விருப்பமா இருக்கும், கால சூழ்நிலை எனக்கு ஏற்றதா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ரமலானுடைய காலத்துல நாம எல்லாமே இபாதத் செய்வோம், நோன்பு நோக்கிறோம், தவறுகளில் ஈடுபட மாட்டோம், தப்பான வார்த்தைகள் பேச மாட்டோம், பொய் பொருட்கு இருக்காது, பொருட்கள் வாங்கல நாணயத்தை பேணுவோம், பிறருக்கு உதவியை நாம செய்வோம். மட்டுமில்லாமல் வணக்க வழிபாடுகளில் கவனமாகவும் இருப்போம். செயல்களில் மாற்றம், இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் கவனமாக நாம் இருப்போம். அப்ப இந்த வணக்க வழிபாடுகளிலையும் செயலை நாம் இருக்கக்கூடிய நாம ரமலான் அல்லாத காலத்தில் இது வெளிப்படுதா அப்படின்னா சில காலத்துல ஏற்று சில காலத்துல நிராகரிப்பது மார்க்கத்தில் உள்ள அம்சம் புரியுதா? அடிப்படை மறுப்பது என்றால் என்ன புரியுதா? அப்ப மார்க்கத்தில் சிலரை ஏற்று சிலரை மறுப்பது என்பது அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒமன் அசாரி பக்கதாபா, மறுப்பது. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனுடைய சோதனை இருக்கும். இன்பத்துல என்ன சோதனை இருக்கும்? இன்பத்துல என்ன சோதனை இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் விரும்பக்கூடிய அடிப்படையிலே சில விஷயங்களை கொடுத்தான் என்றால் மனிதன் உலகத்திலே லயித்து தன்னுடைய காலத்தை அமைத்துக் கொள்வான். இறைவனை மறந்து, இறைவன் இதுதான் அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கின்றான் என்ற அந்த தத்துவத்தை மறந்து மனுஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா உலகத்திலே லயித்து இறைவனை மறந்து வாழ்கின்றான்.
துன்பத்திலே இறைவனை மறுப்பது என்றால் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அது ஒரே இஸ்லாத்தில் அப்படியே உறுதியா போகும். தொழுவது, நோன்பு நோக்குறது, ஜக்காத் கொடுக்கிறது, மார்க்க அடிப்படையை பேணுறது, நல்ல வார்த்தையை பேசுறது, கொடுக்கல் வாங்கல மார்க்கத்துல நாணயத்தை பேணுறது, இது எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் எதுல பலகீனமா இருக்கும்? துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல பலகீனமாக மனுஷன் ஏற்பட்டு அதிலே தன்னுடைய ஈமானை கொள்கை இழந்து நிற்கக்கூடிய விஷயங்களை மனித வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எப்படி இந்த கொள்கை இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிட்டான். நாம் ஏற்றுக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இதுதான் கொள்கை. இந்த கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா 14வது அத்தியாயம் 24வது 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் நிரூபித்தான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபிதுன் வ ஃபருஹா பிஸ்ஸமா. அதாவது நல்ல கொள்கை, உறுதியான கொள்கைக்கு ஒரு உதாரணம், அது பூமியிலே ஆழ பதித்த வேர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொன்னான். பூமியில ஒரு மரம் என்பது பூமியில் தன்னுடைய வேரை ஆழ பதிய வைத்தது என்றால் அது எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும் அது தன்னுடைய நிலையை இழக்காது. எப்படிப்பட்ட ஒரு சாய்வை அது சந்தித்தாலும் அது தன்னுடைய உறுதியை நிலைநாட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மரம் எப்படிப்பட்ட பயன்களை மனிதர்களுக்கு கொடுக்கும் என்றால் தூங்கிய உங்களா புல்லுஹீரி பி இத்னி ரப்பிஹா. அதாவது அந்த மரம் என்பது தன்னுடைய இறைவனின் விருப்பப்படி ஒவ்வொரு நேரமும் தனது உணவை வழங்குகின்றது. மக்கள் அதை படிப்பினை பெறக்கூடிய வகையிலே அல்லாஹ் இந்த உதாரணத்தை கூறுகிறான் என்று இந்த இடத்திலே சொல்லிட்டான். அப்ப பாருங்க, ஒரு மரம், அந்த மரம் தன்னுடைய வேரை பூமியை ஆழ பதிய வைக்கின்றது. அந்த மரத்தின் மூலமாக பல பழங்கள், காய்கள், கனிகள் மனிதனுக்கும் விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் தேவையான உணவை அது கொடுக்கின்றது. பலர் பயனடைகின்றார்கள், பல கிளைகளை கொடுக்கின்றது. இதுதான் மனிதனுடைய கொள்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை இருக்கு தெரியுமா? அந்த கொள்கை என்பது எப்படி பூமியிலே மரம் தன்னுடைய வேர்களை ஆழ பதிய வைத்திருக்கின்றதோ அந்த அடிப்படையை ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் அந்த ஈமான்ல உறுதியாக இருப்பதன் மூலமாக என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால், நாம் இந்த ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பிற மக்களுக்கு அதன் பலனை, அந்த ஈமானுடைய உறுதி என்பது பிற மக்களுக்கு பலனை தருகின்றது. உதாரணத்திற்கு மார்க்க அடிப்படையில் நாம் உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உறுதிப்பாடு என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பத்துல பலனை கொடுக்குது. நாம பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னது? தொழுகை என்பது நபி வழி காட்டிய அடிப்படையில் தொழுகணும். கொடுக்கல் வாங்கல் நபி வழி காட்டிய அடிப்படையில் நாம செய்யணும். இது மட்டும் இல்லாமல் பேச்சுக்கள், ஒழுக்குகள், உடைகள், ஆடை அலங்காரங்கள், இது எல்லாமே நபி வழி அடிப்படையில் நாம செய்யணுங்கிறத உறுதியா இருக்கிறோம். இப்படி உறுதியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த உறுதி எந்த சூழலிலே நமக்கு வரும்? ஆடை அலங்காரத்துல சில நேரங்கள் வரும். எப்படி வரும்? சில மாடல்களை இந்த மாதிரி நம்ம செய்யலாம, இந்த ஆடைகளை நம்ம அணியலாம அப்படிங்கிற மாதிரி கண்கவர் விளம்பரங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால வரும். பார்க்கும்போது கண் கவர்ச்சியா இருக்கும். இது அணிந்தா நல்லதானே இருக்கும். ஏனென்றால் அணிந்து விட்டு வெளியே போன எல்லாரும் நம்மளை கவரத்தானே செய்வாங்க. இந்த மாதிரி சில சூழல்கள் நம்மை கவரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறார்கள். இது போன்ற செயல் என்பது அங்க அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய, அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிலையும் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறார்கள். இதை மீறினால் மறுமையிலே அல்லாஹ் தண்டிப்பான் என்ற நிலையில நாம மாறுதல் அதுல உறுதியா இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் அதை நோக்கி வளர்கின்றார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய கட்டுப்பாடுகளை, நம்முடைய உறுதிப்பாட்டை கவனித்து வளர்கின்றார்கள். நம்முடைய நண்பர்கள் அதை ஒட்டி நம்முடைய கொள்கையினுடைய உறுதியினால் ஈர்க்கப்படுகிறார்கள். இதனால் உலகத்திலே பயன்பெறுகின்றது, உலகத்திலே மாற்றம் பெறுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு மரத்தை உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறார். அவை கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி விஷயங்களை நாம செய்யக்கூடிய நேரத்துல உலகத்துல சில இழப்புகளை நாம சந்திப்போம். கொடுக்கல் வாங்கல்ல வட்டி மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தை ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த கடன் அவர்கிட்ட இருந்து வர்றதுக்கு தாமதிக்கும் போது அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதார சோதனை தானே, இழப்பு தானே. மனித அடிப்படையில் உலகத்துல அது இழப்பு தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சோதனைகள் வரும். உதாரணத்திற்கு நாம நம்முடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போவாங்க.
நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. ஆனால் மார்க்கத்துல அவங்க எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுனா என்னது? நம்பிக்கையாளர்களா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோடு சேர்த்து என்ன செய்வாங்க? ஒரு அப்துல் காதர் ஜிலானி ஏற்றுக்குவாங்க, ஒரு சாவலி மாசாவுட அவட்ட போய் பிரார்த்தனை செய்வாங்க, ஒரு தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தர்கால போய் எண்ணெய் ஊற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய ஒரு உலகிலா இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள போய் சந்திக்கிறதுல மார்க்கம் வந்து தடுக்கல. அந்த அதாவது ஜனாசாவை போய் சந்திக்கிறதுல மார்க்கம் தடுக்கல. ஆனால் அதை ஒட்டி நடக்கக்கூடிய வழிபாடு வழிபாடுகளை நாம கலந்துக்க முடியுமா? பிரார்த்தனையில கலந்துக்க முடியுமா? மார்க்கம் தடுக்கின்றது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவான திருமறை வசனத்தை அல்லாஹ் கருணை விட்டான். யாருக்கு பிரார்த்தனை உரித்தாது என்றால் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான். அப்போ இது போன்ற விஷயத்துல நாம கலந்து கொள்ளாம நாம இருக்கோம் அப்படின்னா உலகத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்குமா கெட்ட பேர் கிடைக்குமா? நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் போது நம்ம வீட்டுல நம்ம அம்மா, நம்முடைய அத்தா அல்லது நம்முடைய உறவினர்கள் யாராவது இந்த நிலையில மரணிக்கிறாங்க. நாம அவருடைய ஜனாசா தொழுகையில நம்ம கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறோம். எதுக்கு புறக்கணிக்கிறோம்? நம்ம நாம் பெரியார் அப்படி காட்டுறது புறக்கணிக்கிறோமா? கிடையாது. இறைவனுக்காக இதிலே நான் கலந்து கொண்டால் அல்லாஹ் கண்டிப்பான். மார்க்கம் காட்டாத ஒரு விஷயத்திலே நான் கலந்து கொண்டேன் என்றால் நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்த காரணத்தினால் கண்டிப்பே என்று அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் நாம் செய்தால் கண்டிப்பான் என்ற காரணத்தினால் விலகிக்கிறோம். அப்ப உலகத்துல வந்து என்ன நினைப்பாங்க? உலகத்துடைய பார்வையில் நம்மை தூற்றுவார்கள். இறக்கம் இல்லாம இருக்கிறாங்க, பெற்ற தாய்க்கு இவங்க வந்து பங்களிப்பு செய்யல, சொந்தக்காரனுடைய சொந்தத்தை பேசுறதுல இவங்கள்ட்ட வந்து குறைபாடுகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த சோதனை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். ஏற்றி பேச்சுக்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அது நாளை வறுமையிலே நன்மையாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகமே ஒரு சோதனை தான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்துல வந்து அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார்? ஐயுன் நாஸ் அஷத்து பலான், யார் அதிகமாக சோதிக்கப்படுவார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல் அன்பியா, நபிமார்கள். வேற யாரு? சும்பல் அம்சால் பல அம்சால், நபிமார்களை போன்றவர்கள் அவர்களை போன்றவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மேலும் அவங்க விடல, திரும்பவும் கேட்கிறாங்க, வேற யாரு என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யுபுத்தல ரஜூலு அலா ஹஸபி தீனிஹி, யாருடைய தீனுடைய அளவு முதுகெலும்பை போல் இருக்கின்றதோ. ஒரு முதுகெலும்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உதாரணம், முதுகெலும்பு என்பது ஒரு மனிதன் இயங்குவதற்கு தேவையான முக்கியமான ஒரு பகுதி. அந்த எலும்பு இல்லை என்றால் மனிதனால் இயங்க முடியாது. முதுகெலும்பு இல்லை அப்படின்னா செத்த குணத்துக்கு சமம். ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு வந்து செயல்படல அப்படின்னு வைங்க, இயல்பிலேயே அவருடைய செயல்பாடு அவரால் அமைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது யுபுத்தல ரஜூலு அலா ஹஸபி தீனிஹி, அவருடைய தீன் என்பது முதுகெலும்பு அளவில் இருந்தாலும் அதை போன்று அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அப்ப நாம உறுதியான முறை நம்முடைய உள்ளத்துல தீன் என்றால் நாம தொழுவதில பேணுதலா இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல பேணுதலா இருக்கு, எல்லாத்திலையும் தீனுடைய விஷயத்துல நாம எப்படி எந்த அளவு பேணுதலா இருக்கிறோமோ அந்த அளவு சோதனை இருக்கும். முதுகெலும்பு என்றால் எல்லா விஷயத்திலையும் ஒருவர் பேணுதலா இருக்கார் அப்படின்னா அந்த அடிப்படையில் அவருக்கு சோதனை வரும். எப்படி சோதனை வரும் என்றால், ஒரு ஆற்று வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுமோ, ஒரு ஆற்றுல நீர் எப்படி பள்ளத்தை நோக்கி பெருக்கெடுத்து ஓடுமோ அதே போன்ற சோதனை அவரை நோக்கி விரைத்து வரும். ஒரு மலையிலிருந்து ஒரு நீர் எப்படி பள்ளத்தை நோக்கி பாய்ந்து செல்லுமோ அருவி போல் அதே போன்று அவருக்கு சோதனை வரும். இந்த சோதனையை அவர் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்குள்ள சூழல்ல நம்மளுடைய விஷயங்கள சோதனை நாம் சகிச்சுக்கிட்டோமா? நாம எந்த அளவுல இருக்கிறோம் அப்படிங்கிறது நாம தான் கேள்வி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் நாம கேள்வி கேட்டுக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், மனிதர்கள் சிலருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா, சூரா 22வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வமின நாசி மய்யபுதுல்லாஹ அலா ஹர்பின் ஃபஇன்ன அஸாபஹு கைருன். மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? விளிம்பில் நின்று இறைவனை வணங்குகிறார்கள். விளிம்பில் இறைவனை நின்று வணங்கக்கூடியவரும் மனிதர்கள் இருக்கின்றான். அவருக்கு நன்மை ஏற்பட்டால் அதிலே திருப்தி அடைகின்றான், அவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அப்படியே புரண்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லிட்டான். விளிம்பில் நின்று வணங்குறது அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே முதல்ல சுட்டிக்காட்டிய அடிப்படையில் தான். வாழ்க்கையில வந்து நமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் 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 அப்படின்ட்டு அதை நாம லைத்தாடுறது, அதில் ஈடுபாட்டோட செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, நமக்கு
கோபம் ஏற்பட்டது என்றால் அவன் தன்னுடைய வேலையை அப்படியே விட்டுட்டு மனக்குறைபாடு விட்டு அப்படியே திரும்பிடுறது. இதற்கு ஒரு சம்பவத்தை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு தகவலை வந்து சொன்னாங்க. புகாரியில் 6742 செய்தியா வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. விளிம்பில் இருந்து வணங்குகிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்குறாங்க. மதீனாவுல ஹிஜ்ரத் செஞ்சு நபி தோழர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் மக்கால இருந்து சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா மதீனாவுக்கு வர்றாங்க. ஏனென்றால் மதீனாவுடைய நிலைமை வந்து மாறி போச்சு. வறுமையில் இருந்து ஓரளவு தன்னிலைக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கால இருந்து சிலர் மதீனாவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி ஒரு ஆண் பிள்ளை பெற்றுறாங்க. தன்னில் இருக்கக்கூடிய குதிரை வந்து ஒரு குட்டி போடுது. இந்த நிலையை பார்த்த உடனே அல்லாஹ் வந்து இது சிறந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா, அழகான ஒரு மார்க்கம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள். அவருக்கு தன்னுடைய மனைவி ஆண் குழந்தை பிறக்கல, அது மாதிரி தன்னுடைய குதிரை வந்து குட்டி போடல. இந்த சூழலை பார்த்த உடனே என்னப்பா ஒரு மார்க்கம், இஸ்லாம்ல ஒரு மார்க்கமா, அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய அளவில் அவருடைய செயல்பாடு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த தகவலை வந்து நாம பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த அடிப்படை நான் இப்ப சொன்ன சில தகவல் திருமலை குர்ஆனுடைய வசனங்களை நான் ஓதிருக்கேன். நபிகள் நாயகத்துடைய போதனையை நாம சொல்லியிருக்கோம். இந்த குறுகிய காலத்துல சில தகவல் உங்களுக்கு முன்னால நாம வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கு. மார்க்கத்துல வந்து நம்பிக்கையில நாம வந்து உறுதியாக இருக்கணும். நம்பிக்கை உறுதி காட்டுவது என்னவென்றால் இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையை நாம் பேண வேண்டும். மட்டுமில்லாமல் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் எதை நம்மிடத்திலே எந்த வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தந்து வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அந்த வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருப்போம். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே முத்தாய்ப்பான ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லிட்டார். இந்த உலகத்திலே இறைவனுக்காக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்த அடியார்களுக்கு மரண படுக்கையிலே அல்லாஹ் அவருக்கு ஒரு உபதேச சுப செய்தியை கொடுப்பான். மரண வேளை நாம் எல்லாம் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இப்ப எல்லாம் நாம வந்து ஒரு ஜமாத்தா நாம இருக்கிறோம். ஒரு வட்டாரத்துல ஒரு தெருவுல நம்ம குடும்பத்துல அக்கம் பக்கத்துல இப்படி வசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய கணவன் மனைவி என்ற உறவு முறை இருக்குது. ஆனால் மரண வேலை என்பது மனிதன் தனியாக செல்லக்கூடிய தருணம். மனிதன் ஒரு பார்வை என்பது உலகத்தையும் வாழ்வர்களை பார்க்கக்கூடிய பார்வை. சக்கராத்துடைய வேலை என்பது உலகத்தை மனுஷன் பார்ப்பான், ஆனா அவனால பேச முடியாது. வானவர்களை பார்ப்பார்கள், பீதியோடு அதை பார்ப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னல்லதீன காலு ரப்புல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அந்த நேரத்திலே வானவர்கள் வருவார்கள். அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன். துயரமான அந்த நேரத்திலே உலகத்திலே எல்லா சூழலிலும் இறைவனுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த அடியானை அல்லாஹ் தயார் செய்து செலக்ட் பண்ணி அவனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறந்த நேரத்துல உலகத்துல யாரெல்லாம் உள்ள பயிற்சிருப்பாங்க, உன்னை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள், ஆனால் இறைவனுக்காக அதை கொடுத்து கொண்டாய். உலகத்துல நோய் வந்தது, சோதனை வந்தது, பொருளாதார இழப்பு வந்தது, இவை அனைத்தையும் எனக்காக நீ சகித்துக் கொண்டாய் என்ற காரணத்தினால் உனக்கு இந்த மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய நிலையான வாழ்க்கைக்கு சொர்க்கத்தை உனக்கு நன்மாராயம் தருகிறேன் என்று அங்கே சொல்லப்படும். அப்படிப்பட்ட நன்மாராயத்தை பெறக்கூடிய ஒரு கொள்கையை தான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஈமான். அப்படிப்பட்ட கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை. இந்த கொள்கையில எந்த சமரசமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வர்ணமுறை கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி